வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்குமே தலைவலி அப்படின்றது தாங்க முடியாத தீராத ஒரு வலியா இருக்கும். இதை நீக்கிறதுக்கு பாட்டி வைத்தியம் சிலதை நான் சொல்ல போறேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப முடியாத பட்சத்துல நீங்க கண்டிப்பா மருத்துவரை போய் தான் பார்க்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் இது வந்து எங்க பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு வைத்தியம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஆக்சுவலா கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு முடியலனா தான் டாக்டர் போய் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டாக்டர் போய் கண்டிப்பா பாருங்க, சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இப்ப என்னன்னா கிராம்பு அண்ட் தேங்காய் எண்ணெய். கிராம்பு இருக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிராம்பு அதை வந்து நல்லா நசுக்கிக்கணும். நசுக்கிட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் இருக்கு பாருங்க, அதோடு கலந்து நெத்தியில தடவுனீங்கன்னா தலைவலி குறையுங்க. அந்த தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது எந்த விதமான கலப்படமும் இல்லாத, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் அது ஓகே தான். சோ அந்த கிராம்புகளை நசுக்கி போட்டு தேங்காய் எண்ணெயோட கலந்து நெற்றியில தடவிட்டு வாங்க, தலைவலி குறைஞ்சிடுங்க. அடுத்ததான் புதினா சாறு. புதினா இலையை வச்சு தலைவலி வரட்ட முடியுமா? அப்கோர்ஸ் முடியும். அதோட சாறு இருக்குல்ல, அந்த சாரை உங்களோட நெற்றியில பச்சு மாதிரி போட்டுட்டு வாங்க. 10 போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 10 மாதிரி நீங்க போட்டீங்கன்னா வலி உடனே தனியக்கூடிய ஃபீலிங் வந்து உங்களுக்கே வந்து இருக்கும். சோ நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கடுத்து ஐஸ் ஒத்தடம். ஒரு துணியில நல்லா ஐஸ் கட்டிகளை என்ன பண்ணுங்க, வச்சுக்கோங்க. ஐஸ் கட்டிகளை ஃபுல்லா வச்சுட்டு உங்க நெத்தி கழுத்து பகுதி ஃபுல்லா சுற்றி அந்த ஒத்தலை மாதிரி வைக்கிறது ஒற்றை தலைவலி, அந்த மைக்ரேனை வந்து குணப்படுத்த உதவும். சரியா? நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி இருந்ததுன்னா நீங்க இதை பண்ணி பாருங்க. அடுத்ததான் இஞ்சி அண்ட் லெமன் டீ குடிக்கலாம். வந்து நீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி டீ வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ இஞ்சியை நல்லா தட்டி போட்டு தண்ணீர்ல கொதிக்க வச்சு டீயா குடிச்சீங்கன்னா தலைவலியோட கூடிய குமட்டலும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வெற்றிலை சாருங்க. வெற்றிலை சாரோட கொஞ்சமா கற்பூரத்தை சேர்த்து நெற்றியில பூசினீங்கன்னா தலைவலி குணமாகும். குழந்தைங்களுக்குலாம் அந்த வெத்தலையில வந்துட்டு விக்ஸ் தடவுவோம். விக்ஸ் தடவிட்டு அப்படி நல்லா ஒரு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அந்த இதை அப்படி வந்து ஒத்துரும் அங்க வைப்போம்ல. சோ அதே மாதிரி உங்க தலையிலயும் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ உடனே தலைவலி வந்து குணமாகிறது உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து லெமன் டீயும் குடிக்கலாம். இப்ப நார்மலா நம்ம வந்து டீ போடுவோம் இல்லையா, அதாவது கடும் சாயா, கட்டன் சாயா போடுவோம்ல, அந்த ஒரு டீ தூள் போடுவோம். லைட்டா டீ தூள், ஒரு கிளாஸ் தண்ணி, கொஞ்சோண்டு டீ தூள், அதோட லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமா சுகர் இல்ல நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நீங்க போட்டு குடிச்சீங்கன்னா உடனே வந்து தலைவலி பறந்து போயிடும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு தலைவலி எப்போ ஏற்படுது, எந்த பகுதியில வலிக்குது, வாந்தி இல்லைன்னா பார்வை மங்கலாகுதா, இந்த மாதிரி வேற ஏதாவது அறிகுறிகள் இருந்ததுன்னா இப்ப ஆலோசனையை நீங்க டாக்டர் கிட்ட போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களை நீங்க வரணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மீட் பண்ண. தேங்க்யூ சோ மச். டேக் கேர் ஆல் சொந்தங்களே.